அந்த இடத்திற்கு மாறா என்று பெயர். மாறா என்றால் கசப்பு என்று பொருள். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர வழியாக அவர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வரும்பொழுது தாகத்திற்காக ஒரு ஊற்றண்டையிலே வந்து நின்று அந்த தண்ணீரை வேக வேகமாய் அவர்கள் பருகுகிறார்கள். உடனே அந்த தண்ணீர் குடிக்க முடியாம அவர்கள் வேதனையில் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் அந்த ஊற்றானது கசப்பான ஒரு ஊற்றா இருந்தது. மோசேயினிடத்துல அவர்கள் எல்லோரும் முறுமுறுக்கிறார்கள். உடனே கர்த்தருடைய ஊழியக்காரராகிய மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். உடனே அந்த மரத்தினுடைய கிளையை அதில் எடுத்து அவர் போட்ட உடனே என்ன ஆச்சரியம், அந்த கசந்து போன ஊற்றானது மதுரமாய் மாறினது. பிரியமானவர்களே, பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை, கசந்து போன நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாக அவர் சிலுவை மரத்தை சுமந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை, கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு ஏதுவாக இந்த சம்பவம் இருக்கிறது. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் தியானிப்போம். எல்லா கசப்பையும் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.